Hello friends, welcome to our YouTube channel. நாம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம லோ பட்ஜெட்ல ஒரு இடத்துக்கு போலாம்னு சொல்லி ட்ரெக்கிங் போலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரி கோயம்புத்தூருக்குள்ளே போலாம். அப்பதான் கொஞ்சம் காசெல்லாம் செலவாகும்னு சொல்லி பார்த்தோம்னா பொன்னூத்து மலை நல்ல ஃபேமஸான இடம் தான். ஆனால் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரெக்கிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறக்காக நம்ம ஃப்ரெண்டு மிஸ்டர் 220 கிட்ட வந்திருக்காரு. இவர் தான் நம்மளை இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்த பற்றி ஏதாவது சொல்லுங்கள் மிஸ்டர். பொன்னூத்து மலை அப்படின்னா பொன்னூத்து அம்மன் கோயில் மேலே கீழே வந்து மலை மாதிரி தான் இருக்குது மொத்தமாக. இப்போ இங்கேருந்து 17 கிலோமீட்டர் தான். சரிங்களா, இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா இங்கே இருந்து போகிறக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? அது என்ன ஒரு 3/4 மணி நேரம் தான். 3/4 மணி நேரம் தான் ஆகும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. அப்புறம் அங்கே ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணலாமா? ஏறி நடந்தெல்லாம் போகலாம். சரி வாங்க, நம்ம அங்கே போகிற வீடியோவை கவர் பண்ணலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆக போகுதுங்க. நம்ம எங்கே வந்தோம்னா துணியூர் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த ரோடு சைட்டாக போனோன்னா பொண்ணுக்கு ரீச் ஆகிக்கலாம். வாங்க வீடியோவாக போகலாம். நம்ம இப்போ பின்னாடி தெரியுதா பொன்னூத்து மலை. நம்ம இப்போ வந்தாச்சு இந்த மலைக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போனோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வந்தாச்சு. இதுதான் அடிவாரம். இங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியல. நம்ம போனால் தான் நமக்கு தெரியும். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். கிரீஷ் சொல்லியிருக்காரு 2 கிலோமீட்டர்னு. ஓகே, நான் சொல்லலைங்க, அங்கே அந்த அக்கா சொன்னாங்க. சரி வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. மழை பெஞ்சா இந்த இடத்துல வர்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். தண்ணி எல்லாம் அந்த வழியா ஓடும். இவ்வளவு பெருசு நான் பார்த்ததே இல்லைடா. இங்க பாரு, ஒரு கை அளவுக்கு இருக்குடா. இவ்வளவு பெரிய சேரட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அனகொண்டெல்லாம் வந்துட போயிடா அதுக்குள்ள. அதிகமா கேக்குறீங்க. இது வரைக்கும் வந்ததுல இருந்து லைனா வரவழி ஃபுல்லா மயில தான் பார்த்துருக்கோம். டக்குன்னு பாம்பெல்லாம் வந்துச்சுன்னா பேர் கிரஸா மாறிடுவாங்க. இந்த வழி போகணுமா இந்த வழி போகணுமா? இந்த வழியில முதல்ல ஏறி பார்ப்போம். வரலைன்னா அப்புறம் திரும்பி இந்த வழியை ஏறி பார்ப்போம். சாவடிக்கங்க, நான் வீட்டுக்கு போறேங்க. நீ தாண்டா கூட்டிட்டு வந்த.
இவ்வளோ ஆழமா இருக்கு. ஹெல்மெட் கீழே போட்டுவா. ஹெல்மெட் போட்டு போட்டுறாரா? அப்பா வேற லெவல்ரா, அப்படியே சத்தியமா வேற லெவல்ரா. அவன் பேர்ல இல்லைண்ணா இங்க. தண்ணி போறது தெரியுதுங்களா? இது தெரியுது பாரு, நல்லா தெரியுதுடா தண்ணி போறது. வாங்க போலாம். மாட்டிக்கிச்சு பாடுறா. சரி சுத்துக்கு ஏறானு தெரியல. நீ பாபு முள்ளுடா, ஃபுல்லா லாக்குடா பாபு. ஆமாமா சரி போட்டலாம். பின்னாடி தான் பாரு, முருங்கைக்காயில காய்ச்சிருக்குடா இங்க. வா பொறிச்சு போலாம். இன்னைக்கு வீட்டில் சாம்பார் தான். முருங்கைக்காய் இல்லடா, வேற என்ன மாடாது. வச்சுட்டு வாடா. முள்ளு மாட்டி என்னடா முள்ளடா இது? பாடா எங்கடா கூட்டு வரீங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்து? பாபு வலைய அடிச்சு விடுறா. குத்து ஏமா என்னடா அது? வாடா குமிஞ்சு வாடா. இங்க பாரு, இங்க லாக்கு. நானு காலை தூக்கி வச்சிருவா. அப்பா பாரு பாரு என்ன பண்றான் பாரு பாபு. அவ்வளோ லாக்கு. எங்க அம்மா ஃபோன் பண்ணு. பையன் மாட்டிக்கிட்டான். டே வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகும் போல இருக்கு. ஹெல்ப் பண்றான் வாடா. பாரு தொடர்ந்து மனுஷனடா. எங்க போறான்னு தெரியல, போயிட்டே இருக்க அவன் பாட்டுக்கு. இதுக்குள்ள ஏறி வந்துட்டோம். ஆனா போறக்கு கீழே போறக்கு வழியும் தெரியல, மேலையும் போக வழி தெரியல. சுத்தி பாருங்கண்ணே, ஃபுல்லா அந்த முள்ளு செடி தான் மாட்டி தொலையுது. இங்கதான் வீடு கட்டி இனிமே ஃபுல்லா இங்கே எனக்கு ஆதி எப்படி வர்றதுன்னு, கீழே போறதுன்னு தெரியல, மேலே போறதுன்னு தெரியல. ஃபுல்லா லாக் ஆயிட்டோம். கீழேயும் போனா ஃபுல்லா முள்ளு. அது வரைக்கும் தான் போக முடியுது. அதுக்கப்புறம் அந்த பெரிய மரத்துக்கு கீழே ஃபுல்லாவே முள்ளு, சுத்தமா போகவே முடியல. காட்டுக்குள்ள கூட்டு வந்தீங்க. வரும்போது ஒரு 60 எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வெட்டி வெட்டி போய் மறக்காம 60 எடுத்து வந்துருங்க. வாங்க இப்படியே போய் பாப்போம் கீழே ஏதாச்சும் போதான வழி. ஓ गाइस டீடி எப்பறோடே முள்ளடா. பாம்பதா இருந்தே போறேன், டவுட்டா இருக்குடா. டீ என்னது இது? போட்டு சண்டை இருக்கே. ஓவா இந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடலாம். பாம்பு வரும் கூட சைடிஸ்க்கு. தம்பி நீங்க அந்த ஹெல்மெட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். நீங்க நாளைக்கு கூட ஃபோன் பண்ணி கிரி வாடா கிரினா வந்து பிக்கப் பண்ணுவேன்.
இருடா நானும் வரேன். எப்படா தாண்டி வந்தா தாண்டி குஞ்சுதான் வரணுமா? இதுதான் இருக்குல்ல. அதில் ஏறி வாடா. ஏன் உடச்சி நம்ம இந்த இடத்துல செட் என்னோட LLR காப்பி எரிய போகுது பாருங்க. பாருங்க ப்ரோ, இங்கே பாருங்க. என்னோட LLR காப்பி பார்த்தீங்களா? யாரும் இருக்கான்னு தெரியலையே. எதுக்கு வேற லெவலில் இருக்கா பாபு. டான்ஸ் போடலாமா? ஃபயர் டான்ஸ் கடைசியில் இருக்கு. டாங்கு டங்கு டாங்கு டங்கு டாங்கு. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல சாருக்கு. மூஞ்சிதான் அடிக்குதுடா. தள்ளி கனியாங்க. வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாபு போதும் பாபு. இந்தாடா. அந்த பால் திருப்பி வீட்டுக்கு வரணுமாமா? இல்லை அம்மா செருப்பால போடுவாமா, பார்த்துக்கோ. சாப்பாடு எனக்கு அக்கு குர்ராடி குர்ரா கிரிடி. குர்ரா இல்லடா, தோசை கிழிஞ்ச தோசைடா. பரவாயில்ல. இதுக்கு டச்சிங்ஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தியா? டச்சிங்ஸ் எதுவும் இல்லடா இதில். ஐ காய்ஸ் சாதிச்சு காய்ஸ். எங்கள் அம்மா ஏமாத்திட்டாங்கடா. 2 தோசை வச்சுருக்காங்க. இல்லை இதுக்குள்ளே சட்னி இருக்கடா, எடுக்க முடியலடா. நான் எடுத்துக்கிறேன். ஓ சம்மந்தி. ஓ வேற லெவல். இன்னும் நிறைய ஐட்டம் பேக்கில் இருக்குது, இப்போ எடுக்க முடியாது அதெல்லாம். அப்பா கண்ணு எரியுதுடா. இந்த வா, இந்த பிளேட் பிடி. மொத்தம் 3 பிளேட் இருக்குடா. சரியா? இது வரைக்கும் அனல் அடிக்குது. செரிஃபு கொஞ்சம் சட்னி இந்தா செரிஃபா. போடா, ஃபோன் எரிஞ்சிட மாட்டிருக்கு. செமையா இருக்குடா. நெருப்பு வெறித்தானம்டா. காட்டுக்குள்ளெல்லாம் போனால் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாக்க உங்களுக்கு வாக் பண்ணுறேன். ரொம்ப கைஸ், நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த இடத்துல. சரி, நம்ம தீ பற்ற வச்சா அதை வந்து சுத்தமாக அணைச்சிடணும். நம்ம இப்போ பாதி அளவுக்கு அணைச்சிட்டோம். இருந்தாலும் இதில் சின்ன சின்ன நெருப்புங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சுத்தமாக. காட்டுக்கு வந்து தீ பற்ற வச்சிங்கன்னா மறக்காமல் அணைச்சிருங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட இடத்துல பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம் எதுவும் போடாதீங்க. நம்மளே பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் பற்ற வச்சுருக்கோம். நம்ம அதை பற்ற வச்சுட்டோம்ல. மற்ற மிருகங்க ஏதாவது சாப்பிடாத, குரங்கு இருங்கெல்லாம் சாப்பிடாம இருந்துச்சுன்னா போதும்.
எத்தனை வருஷமா இருக்கீங்க? 15 வருஷமா. 15 வருஷமா அந்த கோயிலில் தான் இருக்காரு. கோயிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கோயிலை பற்றினா இந்த ஒரு சாமிக்கு கோக்குள்ள தான் இருக்குது. சரி. அது வந்து ஏதோ அந்த காலத்தில் வந்து குழந்தை வந்து தனித்தாத்துக்கு வந்து அப்படியே சாமி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி. அதுலேருந்து அது பொண்ணு ஊற்றுன்னு அது எப்பவுமே அந்த 10 வருஷம் மழை இல்லைனாலும் அந்த கோயிலுக்குள்ள வந்து தண்ணி வந்துட்டே இருக்குது. பொண்ணு ஊற்று அதுதான் சக்தி. பாறைக்குள்ள தான் சாமி. சரிங்க. அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. பூராமே பானையில் பார்த்து போய் பார்த்தாங்க பூராமே பாறை தான் மேலேருந்து கிழங்கு சைடு. அந்த தண்ணி வந்து ஒரு ஊற்று மாதிரி கிணறு மாதிரி அதை கொஞ்சம் வந்துட்டே இருக்கு. இதில் விசேஷம் எப்போ நடத்துவாங்க? அமாவாசை எல்லா அமாவாசைக்கும் நல்ல கூட்டம் இருக்கும். சரி. அது போக பொங்கலுக்கு 2 நாள் நல்ல கூட்டம். பொங்கல் டைமில் நல்ல கூட்டம் இருக்கும். 2 நாளைக்கு நல்லா. சரிங்க. ஃபுல்லாக டூரிஸ்ட் சுற்றுறவங்க எல்லாம் வருவாங்களா? நிறைய வருவாங்க. தண்ணி வந்ததுன்னா குளிக்கிறதுக்கு இங்கே அதிகமாக வருவாங்க. அது அடுத்த மாதம் வருங்களா தண்ணி? ஒரு 2 மழை பெஞ்சா வந்துடுச்சு. சூத்தம் ஊறிடுச்சு. சரி. இன்னும் 2 மழை வந்தால் அப்புறம் 2 மாதத்துக்கு தை வரைக்கும் வந்துட்டு தண்ணி வந்துட்டே இருக்கும். மேலெல்லாம் ஊறிடுச்சு பார்த்தியா? ஆமாம். சூத்தம் ஊறி தான் வருது. அப்புறம் மழையே இல்லைனாலும் 2 மாதத்துக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. விலங்குலாம் வருமா இங்கே? ஆனைங்கெல்லாம் வரும். ஆனைங்கெல்லாம் இருக்கு. ஆனைக்கு ஒன்று தான் பயம். இன்னும் மற்றது மானு பன்னிங்கெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் பயம். மான்லாம் இருக்குங்களா? நிறைய இருக்கு. சரி. 10 உருப்படி 20 உருப்படி இருக்கு. சரிங்க. ரொம்ப நன்றியா. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோ இதே ரொம்ப லென்த்தாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய மிஸ்டேக் இருக்கும். மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணிருங்க. டிஸ்லைக் பண்ணிருங்க. அப்புறம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திப்போம். பாய்.